27ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல பார்த்தீங்கன்னா அவர் எந்த நகரம் என்பதற்கான ஒரு ஹிண்ட் அதுல இருக்கு. 27:1 வாசிங்க வைப்போம். இது எதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசாசனுடைய அழிவுக்கு பிறகு நடக்கிற சம்பவம். பிசாசு அழிக்கப்படுவது எங்கன்னு கேட்டீங்கன்னா 20ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல தான் அழிக்கப்படுது. அந்த காலத்தில் தான் பலனான நகரம் நமக்கு ஒரு உண்டு அப்படின்னு சொல்லி ஏசாயா 36 சொல்றாரு. பிசாசு அழிக்கப்பட்ட பிறகு இருக்கிற பலனான நகரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா 21ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல புதிய எருசலேமை குறித்து சொல்லுகிறது, மணவாட்டி சபையை குறித்து சொல்லுது. மணவாட்டி சபையை தான் அங்கே புதிய எருசலேமை தான் அங்கே நகரமாக சொல்லப்படுகிறது. அப்ப இயேசு கிறிஸ்து பிசாசை ஜெயித்த பிறகு, அதாவது நரகத்தில் தள்ளப்பட்ட பிறகு ஒரு நகரம் இறங்கி வருகிறது என்று வசனம் சொல்லுது. இங்கேயே நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா 26, 27 அந்த நகரத்தை குறித்தும் பிசாசு ஜெயிக்கப்படுவதை குறித்தும் சொல்லப்படுது. அப்ப 26ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பலனான நகரம் என்று சொல்லக்கூடியது எது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, வரப்போகிறதான புதிய எருசலேம் என்று, அதாவது உங்களுக்கும் எனக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட, இன்னும் சொல்ல போனால் நீங்களும் நானுமாய் இருக்கிற, ஏன்னா அது பேரு வசனம் என்ன சொல்லுது, 21ஆம் அதிகாரம் 7, 9 வசனங்கள் நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீ வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை நான் உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த இடத்துல ஒரு நகரத்தை குறித்து சொல்லப்படுது, அதே நேரத்தில் மணவாட்டி என்றும் சொல்லப்படுது. இப்போ மணவாட்டி சபை நீங்களும் நானும் தான் மணவாட்டி சபையாக இருக்கிறோம். நாம் தான் அவருக்கு நகரமாக, அவர் பரலோகம், நாம் புதிய எருசலேம், அவர் மணவாளன், நாம் மணவாட்டி, அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போ நமக்கு அந்த பலனான நகரம் யாருன்னா நீங்களும் நானும் தான். உங்களை என்னையும் தான் அந்த பலனான நகரம் வச்சிருக்கிறார். இந்த பூமியில நமக்கு வேறொரு நகரம் கிடையாது, நமக்கு ஒரே நகரம் தான் இருக்கிறது, அந்த பலனான நகரம் புதிய எருசலேம். எப்பவுமே பிசாசு என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா, தேவன் ஒண்ணு செய்ய போறாருன்னா அதை அவர்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டு அவர் சொல்லிடுவார் இல்லையா, வச்சிருக்கிறார் இல்லையா, அதன் மூலமாக அவன் என்ன செய்வான், பூமியில அதே மாதிரி நிறைய மாடலை கொண்டு வருவான். மாடலை கொண்டு வந்து அவனும் பல நகரங்களை உண்டாக்குவான். இது வெறும் நகரத்துக்கு மட்டும் அப்படி இல்லை, எல்லா விஷயத்துக்கும் அப்படி இருக்கும். அவன் ஒளியின் வேஷம் தரித்த தூதன். நம்ம என்னென்னலாம் பண்றோமோ எல்லாத்தையும் அவன் என்ன செய்வான், அவனும் ஒன்று செய்வான், அவனும் ஒரு மாடல் பண்ணுவான். அதுல இன்னொரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும், அந்த பயலுக்கு சுயமா செய்யற விஷயம் எதுவுமே தெரியாது. அவன் யோசிச்சு எதையும் செய்ய மாட்டான். அவன் நம்ம ஆண்டவர் என்ன பண்றாரோ அதுக்கு மாதிரியே ஒன்று செய்வான், நம்ம ஆண்டவர் பண்ற மாதிரியே ஒன்று செய்வான். அதையும் கர்த்தர் அனுமதி கொடுக்கிறார். ஏன் அனுமதி கொடுக்கிறார்? அதற்கும் காரணம் இருக்கிறது. நான் உங்களுக்கு ஒன்று வாக்கு பண்ணி இருக்கிறேன், அதே மாதிரி இன்னொரு போலியை ஒருத்தன் கொண்டு வரா, அந்த போலிக்கு பின்னாடி நீங்க போகிறீங்களான்னு கர்த்தர் பார்க்கிறார். அதையே ஒரு பரீட்சையாகவும் வைக்கிறார். அதுல போகாதவங்களுக்கு இந்த ஒரிஜினலை கர்த்தர் கொடுக்கிறார். நான் உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? கர்த்தர் உங்களுக்கு ஒன்று வாக்கு, நமக்கு ஒன்று வாக்கு பண்ணும்போது அதுக்கு மாடலா அல்லது அதுக்கு ஏற்ற மாதிரி வேற ஒன்று பிசாசு கொடுப்பான். அந்த ஒண்ணுக்கு பின்னாடி நீங்க போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கர்த்தர் வச்சது கிடைக்காது. கர்த்தர் ஏன் அந்த மாதிரி வர்றதுக்கு அனுமதி கொடுக்கிறாருன்னா, இதை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தகுதியானவர்களான்னு பார்க்கறதுக்கு அது ஒரு பரீட்சை. இப்போ ஜீவ விருட்சத்தின் கனியை வச்சிருக்கிறார். எங்க வச்சிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது அது தோட்டத்தின் நடுவில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் இந்த ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டால் நித்திய ஜீவன் கிடைக்கும். அதே நேரத்தில் இன்னொரு கனி இருக்கிறது, அதை சாப்பிட்டால் என்ன கிடைக்கும்? மரணம் கிடைக்கும். நீங்கள் புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள்னு வசனம் சொல்லுது. ஆனா அந்த கனி எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அதுவும் தோட்டத்துக்கு நடுவுல தான் இருக்குது. 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் ஆதியாகமத்தில் நீங்கள் வாசிக்கும் போது தோட்டத்திற்கு நடுவிலே அந்த கனி இருக்கிறது. அப்ப ரெண்டும் பக்கத்துல இருக்கும், ரெண்டும் அருகாமையில் இருக்கும். இந்த ரெண்டுல ஏன் இன்னொன்னு அங்க கொண்டு வந்து வைக்கிறதுக்கு கர்த்தர் அனுமதி கொடுக்கிறாருன்னா, இந்த ஒண்ணுதான் உங்களுக்கு பரீட்சை. இந்த பரீட்சையை நீங்கள் ஜெயிக்கும் போது இன்னொன்றை பெற்றுக்கொள்ள, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு அனுமதி கொடுக்கிறார். சாரால் தான் தேவனுடைய திட்டம். ஆனா பக்கத்துல ஆகார் நிற்கும்.
ஆகாரை நீங்க தொடாம ஜெயிச்சிட்டீங்கன்னா சாரான் வழியா கிடைக்கிற ஆசீர்வாதம் கிடைக்கும். புரியுதா? லேயால் தேவனுடைய திட்டம். பக்கத்துல ராகேல் இருக்கும். ராகேல பார்க்காம நீங்க லேயால பார்த்தீங்கன்னா தேவனுடைய திட்டம் நிறைவேறும். எப்பவுமே கர்த்தர் நமக்கு ஒண்ணு வச்சிருக்கும் போது இன்னொரு என்ன செய்வான் பிசாசு வெப்பம். அதை நீங்க தொடாம அதை தாண்டி போயிட்டீங்கன்னா அடுத்தது உள்ளத கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருவார். இதுதான் ஆசீர்வாதத்துக்கான வழி. அப்ப இந்த இடத்துல புதிய எருசலேம் என்பது கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிற நகரம், பலனான நகரம். அதே நேரத்துல பிசாசு என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி பூமியில பல நகரங்களை உண்டாக்குகிறார். பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா காயின் போய் முதலாவது ஒரு நகரத்தை உண்டாக்குகிறார். 4ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல அதை நாம் வாசிக்கிறோம். 17வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். 4:17. காயின் தன் மனைவியை அறிந்தான். அவன் அப்பொழுது ஒரு பட்டணத்தை கட்டி, கர்த்தர் என்ன சொன்னார்னா மேல நீங்க வாசிச்சு பாருங்க. அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன? 14வது வசனம். இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர், நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்ற அலைகிறவனாய் இருப்பேன். நிலையற்ற அலைகிறவனாய் இருக்கிறவனுக்கு எதுக்கு பட்டணம்? ஆண்டவர் சொன்ன வார்த்தை. அதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஒரு வார்த்தை அவனை பார்த்து சொல்றாரு, நீ பூமியில் நிலையற்ற அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். 12வது வசனம். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது, நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய். நிலையற்ற அலைகிறவனாய் இருப்பாய்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்ன பிறகு திருப்பி சொல்றாரு, இந்த பூமி உனக்கு பலன் கொடுக்காது, நீ போய் எதுவும் அங்க விதைக்காத, விதைச்சா உனக்கு என்ன கிடைக்காது? பலன் கொடுக்காது. ஆனால் நீ நிலையற்ற அலைவனா இருக்கணும். எதுக்கு இந்த வார்த்தையை சொல்றாரு? நீ நிலையற்ற அலைவனா இருந்து அதுக்கப்புறம் ஒண்ணு வரலன்னு தெரிஞ்ச உடனே திருப்பி நீ எங்க வரணும்? தேவன் கிட்டயே வரணும். அப்போ உனக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? பழைய ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனா இவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? நிலையற்ற அலைவனா இருப்பாய்னு சொன்ன உடனே பிசாசு இவன் மூலமா அவன் திட்டத்தை நிறைவேற்றான். இவன் போய் ஒரு பட்டணத்தை கட்டுகிறான். அகதியா இருக்க வேண்டியவனுக்கு பட்டணம் இருக்க கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு இந்த பூமியில எதுவும் இல்லைன்னு சொன்ன பிறகு, இந்த பூமி சொந்தம் இல்லைன்னு சொன்ன பிறகு, இந்த பூமியிலிருந்து நாம் எல்லாருமே ஒரு நாள் புறப்பட்டு போய் தேவனை சந்திக்க போகிறோம் என்று சொன்ன பிறகு இந்த பூமியை சுதந்திரிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்குல்ல, நான் சொல்றதை நீங்க சரியா புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த பூமியில நமக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் கொடுக்கிறார். ஆனால் நீங்களும் நானும் இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் நிலையற்று அலைந்து திரிகிறவர்கள். நாம் அகதியாக இருக்கிறோம். ஒரு நாள் வரும், நமக்கு ஒரு பட்டணம் உண்டு, அது பலனான நகரம். அந்த நகரத்துக்கு தான் கர்த்தர் நம்மை கொண்டு போக போகிறார். நாம் இருக்கிற இந்த நகரம் இருக்கு பாருங்களேன், அதை நீங்க வந்துட்டு பட்டுக்கோட்டையா வச்சுக்கோங்க, தஞ்சாவூரா வச்சுக்கோங்க, தமிழ்நாடா வச்சுக்கோங்க, உலகத்துல இருக்கிற எந்த பட்டணமா வேணா வச்சுக்கோங்க. ஆனால் எந்த பட்டணமும் நிலையானது அல்ல. இது இங்க வாழ்றதுக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்தது. இந்த பட்டணத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு, நான் சொல்றது இந்த பட்டணம் இதல்ல, இந்த பூமி, இதை பொறுத்த வரைக்கும் இதில் எதுவும் நிலை அல்ல. கர்த்தர் எதுக்கு இங்க கொடுத்திருக்கிறாரு? நீ அலைஞ்சு திரி. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் நினைச்சிருந்தாருன்னா ஒரு 2 நாள்ல ஒரே நாள்ல எங்க கொண்டு போயிருக்கலாம்? கானானுக்குள்ள கொண்டு போயிருக்கலாம். ஆனால் கானானுக்குள்ள கொண்டு போகிறதுக்கு முன்னாடியே வனாந்தரத்துல வச்சு பிரமாணத்தை கொடுக்குறாரு. ஆண்டவர் என்ன நினைச்சிருக்கலாம்? நீங்க போங்கப்பா, உங்க இடத்துக்கு போன பிறகு நான் என்ன செய்யறேன்? கொடுக்கலாம். இல்லை, கர்த்தருடைய திட்டம் என்ன தெரியுமா? நீ எகிப்துல இருந்து கானானுக்கு போகிற இந்த பிரயாணம் இருக்குது இல்லையா, இதுதான் நீ வரப்போகிற நமக்கு ஒரு பாடமாக, பூமியில் நாம் அலைந்து திரிகிறவளா இருக்க போறோன்றதுக்கான பாடம். அவங்க 40 வருஷம் சுத்தினாங்க. அந்த 40 வருஷத்துல அவங்களுக்கு அங்க பிரமாணம் உண்டு, ஆசாரிப்பு கூடாரம் உண்டு, ஆசாரியன் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் எதுவும் நிலையானது அல்ல. எதுவும் நிலையானது. ஏன்னா திருப்பி திருப்பி ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு, மலையிலே நான் உனக்கு காண்பித்த மாதிரியின்படி. இது மாடல். இப்ப நீ இன்னைக்கு பூமியில வச்சிருக்கிறது எல்லாமே மாடல். அதே மாதிரி பிசாசு ஒரு மாடலை உண்டாக்குறான். இப்ப பாருங்க, 4ஆம் அதிகாரம் நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை திருப்பி கொள்ளுங்க. இங்கேயும் ஒரு மாடலை பிசாசு உருவாக்குறான் பாருங்க. 4ஆம் அதிகாரம் 20 வாசிங்க.
ஆதாம் யாகாரை பெற்றார். அவன் கூடாரங்களில் வாசம் பண்ணுகிறவர்கள். இப்போ பட்டணத்துக்குள்ள என்ன வந்துருச்சு? கூடாரம் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் பட்டணத்துல என்ன வந்துருச்சு? கூடாரம் வந்துருச்சு. அடுத்து 22 வாசிங்க. சில்லாலும் தூபால் காயினை பெற்றார். அவன் பித்தளை இரும்பு முதலியவற்றின் தொழிலாளர் யாவருக்கும் ஆசாரியன் ஆனான். அடுத்து யார் வந்துட்டாங்க? ஆசாரியன் வந்துட்டான். அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இப்போ பட்டணத்துல காயின் உண்டாக்கின பட்டணத்துல ஒரு கூடாரம் இருக்கு, காயின் உண்டாக்கின பட்டணத்துல ஒரு ஆசாரியன் இருக்கிறான். அடுத்து இன்னொரு வசனம் வாசிங்க, 21 வாசிங்க. அவன் சகோதரனுடைய பெயர் யூபால். அப்ப இங்க என்ன வந்துருச்சு? அடுத்து கிண்ணறம், நாதஸ்வரம், மியூசிக், பாட்டு, ஆராதனை வந்துருச்சு. இப்போ காயின் உண்டாக்குனதான கூடாரத்திற்குள்ள, ஒரு பட்டணத்துக்குள்ள ஒரு கூடாரம், அதுக்குள்ளே ஒரு ஆசாரியன், அதுக்குள்ளே ஒரு ஆராதனை, இவ்வளவு இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. எது நம்ம சாதாரணமா இதை பார்த்துட்டு போயிடுறோம். இதுக்கு பின்னாடி வேறு ஆழமான சத்தியங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். காயின் பட்டணம் என்பது சாதாரணமான விஷயமே இல்லை. இன்னை வரைக்கும் இருக்கிற எல்லாத்துக்கும் அதான் பேஸ். அப்ப காயினுடைய பட்டணத்துக்குள்ள ஒரு கூடாரம் இருக்கு, ஒரு ஆசாரியர் இருக்கிறார், ஒரு ஆராதனை இருக்கிறது. ஆனால் இது தேவன் உண்டாக்கினதான பட்டணமும் இல்லை, தேவன் சொன்ன கூடாரமும் இல்லை, தேவன் சொன்ன ஆராதனையும் இல்லை. இது ஒரு மாடல். இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மேக்சிமம், பெரும்பான்மையானது காயினால் கட்டப்பட்டதான பட்டணங்கள். நான் சொல்லக்கூடியது பட்டணம்னா பட்டணம் இல்லை, இங்க இருக்கக்கூடிய முறைமைகள். இதுல இருக்கக்கூடிய, இங்க ஒரு ஆராதனை இருக்குது, இங்க ஒரு கூடாரம் இருக்குது, இங்கே ஒரு ஆசாரியன் இருக்கிறான். இவங்கெல்லாம் யார் தெரியுமா? தேவனை விட்டு உங்களை திருப்புகிறவர்கள், தேவன் சொல்லாம செய்யறவங்க. பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஊழியத்துல இப்போ இந்த கடைசி காலத்துல இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, ஊழியம் மட்டும் இல்லை, விசுவாசிக்கிட்டே அந்த ப்ராப்ளம் இருக்கு. வசனம் தெளிவா சொல்லுது, ஆரோனை கூட அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியத்திற்கு ஒருவரும் தானாய் வருவதில்லை. ஆனால் இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? இன்னைக்கு ஊழியம் என்பது, ஒரு காலகட்டத்தில் ஊழியம் என்பது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஊழியக்காரர்கிட்ட உட்காந்து முதல்ல படிக்கணும், அவருடைய சபையில அடங்கி இருக்கணும், குறைஞ்சபட்சம் 10 வருஷமாவது இருக்கணும், 10-15 வருஷமாவது இருக்கணும். இருந்து அழைப்பை பெற்று அதற்கு பிறகு அந்த அழைப்பில் இருக்கக்கூடியதான அந்த அழைப்புக்கு தக்கதாக கொஞ்ச நாள் அசிஸ்டண்டா இருக்கணும். விசுவாசியா இருப்போம் கொஞ்ச நாள், 10 வருஷம். அப்புறம் அசிஸ்டன்ட் பாஸ்டராவோ இல்லை எவாஞ்சலிஸ்டாவானா அந்த ஊழியம் செய்யறவங்ககிட்ட கொஞ்ச நாள் இருக்கணும், அப்புறம் தான் ஊழியத்துக்கு வருவோம். இப்போ அப்படிலாம் இல்லவே இல்லை. கர்த்தர் சொல்லவே இல்லை பட்டணம் கட்டுன்னு, கூடாரம் கட்டுன்னு. இவன் போய் கூடாரம் கட்டிடுறான், இவன் ஒரு கூடாரத்தை போட்டுறான், சர்ச்சை போட்டுறான். முந்தி சர்ச்சை கட்டணும்னா ஒரு பாஸ்டர் கிட்ட இருக்கணும், அசிஸ்டண்டா இருக்கணும். அப்புறம் வந்துட்டு அந்த பாஸ்டர் கிட்ட வந்து அபிஷேகத்தை வாங்கி அவர் ஊழியத்துக்கு ஆர்டின் பண்ணி அனுப்பணும். இப்போ அப்படி இல்லை, இப்போ கூடாரத்தை போட்டுடுறாங்க. அடுத்து இவர் ஆசாரியன் ஆயிடுறார். இவர் யார் ஆசாரியன்? காயினுடைய ஆசாரியன். இவர் அலைந்து திரிகிற ஆசாரியன். இன்னைக்கு பாருங்க, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு சபை ஊழியத்தை கொண்டிருக்கிற ஊழியன் அலைந்து திரிகிறவனா இருக்கவே மாட்டான். சாம் சுந்தர் ஐயாவா இருக்கட்டும், ஒரு முறை சாம் சுந்தர் ஐயா வந்து ஒரு ஊழியத்துக்காக கேட்டாங்களாம், ஆஸ்திரேலியாவுக்கு வர சொல்றது. அவர் சொன்னாரா, தம்பி நான் ஊழியத்துக்கு வரேன், திங்கட்கிழமை வருவேன், சனிக்கிழமை காலில் கொண்டு வந்து விட்டுறணும்னாராம். அவர் சொன்னாங்களா, ஐயா நடுவில் ஞாயிற்றுக்கிழமையே வரலையேன்னாங்களாம். அவர் சொன்னாராம், சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டம், நான் என் சர்ச்சுக்கு வந்துடணும், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நான் இருக்கணும், யார் பிரசங்கம் பண்ணாலும் ஆராதனையில் நான் இருக்கணும், என் சபையை விட்டு நான் எங்கேயும் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். இதுதான் உண்மையாய் ஆசாரியன் கூடாரம் நடத்துகிற ஆசாரியனுடைய வேலை. இதுதான் ஆரோனின் முறைமையின்படி அழைக்கப்பட்டவன். அவன் கூடாரத்தை விட்டு பிரியா. வசனம் சொல்லுது, யோசுவா என்கிற வாலிபனும் ஆசாரியன் கூடாரத்தை விட்டு, ஒரு விசுவாசியே கூடாரத்தில் உட்கார்ந்துருக்கான். விசுவாசி சொல்றான், சண்டே ஆராதனையை விட்டு நான் போக மாட்டேன் எங்கேயும், சண்டே ஆராதனைக்கு என் சர்ச்சில் நான் இருப்பேங்கிறான். இன்னைக்கு நிறைய காயினுடைய ஆசாரியர்கள் இருக்கிறாங்க, சபையை விட்டுட்டு அலைஞ்சு திரிகிற கூட்டம். நீ முதலில்
கூடாரத்தை எங்கே போட்டு இருக்கிறாய்? தேவன் சொன்ன இடத்துல கூடாரம் இருக்குதா, இல்ல காயினுடைய பட்டணத்துக்குள்ள கூடாரம் இருக்குதா? காயின் கூடாரத்தில் இருக்கிறவர்கள், அலைந்து திரிகிற வேண்டிய இவர்கள் இன்னைக்கு கூடாரத்தை போட்டு விட்டு உட்கார்ந்து இருக்கிறார்கள். அவர்களுக்கு காயினுடைய கூடாரத்தில் இவர்கள் எல்லாம் என்னவாய் இருக்கிறார்கள்? ஆசாரியனாய் இருக்கிறார்கள். இந்த ஆசாரியனை கர்த்தர் ஒரு நாளும் அக்செப்ட் பண்ண மாட்டார். அப்படியே நீ இன்னொன்னு சொல்றேன், ஒருவேளை நீங்க கர்த்தருடைய அழைப்பு இல்லாம வந்து இந்த கூடாரத்துல கையை வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இது ஹை வோல்டேஜ். இந்த ஊழியம் இருக்க சர்வசாதாரணமா நினைச்சிடக்கூடாது. ஏன் தெரியுமா? நீங்க உலகத்துல யார வேணாலும் எஜமானா வச்சுக்கலாம், யார வேணாலும் எஜமானா வச்சுக்கலாம். நீங்கள் எஜமான அவருக்கா இருக்கும் போது, உலகத்துல இருக்கும் போது இந்த ஆள் இல்லாட்டி இன்னொரு ஆள்னு போயிடலாம், இந்த வேலை இல்லாட்டி இன்னொரு வேலைன்னு போயிடலாம். ஆனா நீங்க எப்போ உங்களை அறியாமலேயே இயேசு கிறிஸ்து தான் எஜமான தேர்ந்தெடுத்து ஊழியத்துக்கு வந்துட்டீங்களோ, கையை வச்சீங்கன்னா திருப்பி எடுக்க விட மாட்டார். ஏன் தெரியுமா? கலப்பையில கையை வச்சுட்டு என்ன செய்யக்கூடாது? திரும்பாக இருக்கணும். நீயா வந்து வச்சுட்ட, நான் உன்னை கூப்பிடல, ஆனா நீ என்ன செஞ்ச? ஐயோ நான் ஊழியம் பண்ற ஆண்டவரே வந்து வச்சுட்டேன், சந்தோஷம், வந்துட்டேன், ஓகே ரைட். எங்களுக்கும் அறுப்பு மிகுதி, ஆட்கள் குறைவு, நாங்களும் வச்சுட்டோம், ஓகே ரைட், வா. வச்ச கையை எடுக்கப்படாது. வந்துட்டல, இது ஹை வோல்டேஜ். இதுல வந்துவிட்டு இங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு இங்க இருந்து பின்னாடி போலாம், இன்னொரு இடத்துல போயிடலாம், அப்படியே அலைஞ்சு திரியலாம். கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. முன்னிலைமை பார்க்கலாம், உன் பின்னிலைமை ரொம்ப மோசமா போயிடும். அதான் ரொம்ப உண்மை. ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. இன்னைக்கு கடைசி காலத்துல காயினுடைய கூடாரத்துக்குள் ஒரு ஆசாரியன் இருக்கிறார். இங்கே அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. நிறைய விசுவாசிகளுக்கு சொல்றேன், உங்களை ஒரு சபையில கர்த்தர் வச்சாரா, ஒரு ஊழியக்காரன் கையில கொடுத்தாரா, கடைசி வரைக்கும் அந்த ஊழியக்காரன் கையில இருந்து விசுவாசியாய் இருந்து சீஷனாகி நீங்கள் ஒரு ஊழியக்காரனாய் வெளியே போயிடணும். அதுதான் கர்த்தர் உங்களை அழைச்ச அழைப்பு. நான் சொன்னது உங்களுக்கு புரியுதா? மேக்சிமம் அத்தனை பேருக்குமே என்னை பொறுத்த வரைக்கும் உங்களை கர்த்தர் அழைக்கும் போது வசனம் சொல்லுது, வெளிப்படுத்தல் 1:6 ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைத்திருக்கிறார். சோ அப்ப நீங்க வரும்போதே உங்க அழைப்புல என்ன இருக்குது? ஆசாரியத்துவம் இருக்கு. நீங்களும் ஊழியம் செய்யணும், எவாஞ்சலிஸ்ட் ஊழியமாவும் செய்யணும். சுவிசேஷம் உங்கள் மேல் விழுந்த, நீங்க யாரும் இங்க சும்மா உட்காந்துட்டு போறதுக்கு வரல. சிலருக்குலாம் என்ன தெரியுமில்ல, ஏதோ சண்டே சர்ச்சுக்கு வந்துட்டு போயிட்டோம்னா வேலை முடிஞ்சு, 6 நாள் வேலைக்கு போயிட்டோம், ஒரு நாள் சர்ச்சுக்கு வந்துட்டோம். ஏன்னா அவங்களுக்கு சர்ச்சுக்கு வந்துட்டு போறது வந்து மத கடமை, ரிலீஜியஸ் வேலை. ஞாயிற்றுக்கிழமையான சர்ச்சுக்கு வந்துட்டு போனோம், யாரை எங்க சொன்னாங்கன்னு தெரியல, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்தா பரலோகத்துக்கு போயிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால ஒரு நாள் வந்துட்டா பரலோகத்துக்கு போயிடலாம். இல்ல இல்ல, நீங்கள் ஒரு நாள் வருவது நீங்கள் தேவனை ஆராதிப்பது. ஆனால் உங்க ஆசாரியத்துவத்துக்கான வேலை கொஞ்சம் செய்யணும். நீங்கள் அதை செய்யாதபடிக்கு அலைந்து திரிகிறவர்களாக காயினுடைய கூடாரத்தில் இருக்கிற ஆசாரியன்கிட்ட போயிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இன்னொரு பெரிய விஷயம் பாருங்க, இந்த காயின் கட்டினதான அந்த பட்டணமும் காயின் கட்டினதான அந்த கூடாரமும் எங்க இருக்குது பாருங்களேன். அதான் இருக்கிறதுல ரொம்ப பிரச்சனை. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொண்டு தன் வாயிலிருந்து இந்த பூமியில் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்ற அடைக்கலனாய் இருப்பாய் என்றார். அப்ப இந்த காயினுடைய பட்டணம், காயினுடைய கூடாரம்லாம் எந்த இடத்துல இருக்குது? சபிக்கப்பட்ட இடத்துல இருக்குது. ஏற்கனவே ஆதாமு கிட்ட சொல்லும் போதே சொல்லிட்டாரு, உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். அந்த பூமியில காயின் யாரு? சபிக்கப்பட்டவன். அந்த சபிக்கப்பட்ட காயினுடைய பட்டணத்துக்குள்ள இருக்கிற கூடாரம் எப்படி இருக்கும்? சபிக்கப்பட்டது. அந்த கூடாரத்துக்கு ஆசாரியா இருக்கிறவன் எப்படிப்பட்டவன்? சபிக்கப்பட்டவன். இன்னைக்கு அதுதான் நடக்குது. ஒரு காலத்துல சபை கர்த்தருக்கு பிரியமா நடந்துச்சு. கர்த்தருக்கு பிரியமான வார்த்தை, கர்த்தருக்கு பிரியமான பிரசங்கம், கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை அப்படி இருந்துச்சு. இன்னைக்கு சபையில கர்த்தருக்கு பிரியமானதே இல்லை. பல இடங்களில கர்த்தர் எதெல்லாம் சபிச்சாரோ எல்லாம் எங்க இருக்கு? சபைக்குள்ள இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது ஒரு உதாரணம் தான் சொல்றேன். எந்த ஊழியன், எந்த சபை உங்களுடைய
சரீரத்தை திருப்திப்படுத்துகிறதாக அல்லது உங்க சரீரத்தை சந்தோஷமாக உங்க மாம்சத்துக்கு ஏற்றபடி ஆராதனை இருக்கிறதோ அது தேவனிடத்திலிருந்து வந்தது கிடையவே கிடையாது. சபை முழுக்க முழுக்க உங்கள் ஆத்மாவுக்குரியது. உங்க ஆத்மாவை சரி பண்றது. ஏன்னா பரலோகத்துக்கு போக போறது எது? உங்க ஆத்மா. உங்க சரீரம் போகாது. ஏன்னா சரீரம் மாம்சமும் ரத்தமும். மாம்சமும் ரத்தமும் பரலோக ராஜ்யத்தை சோதரிக்காது. அப்ப பரலோகத்துக்கு போகாததை பத்தி எது பேசக்கூடாது? சபை பேசக்கூடாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் ஒரு நீதியையும் தேடுங்கள், பின்பு இவை யாவும் உங்களுக்கு. இந்த சரீரத்துக்கு இருக்கிறது பூமிக்குரியது. பொல்லாதவர்களுக்கே மழையை பெய்விக்கிற தேவன் இருக்கு. உங்களுக்கு எனக்கும் செய்ய மாட்டாரா? தீமையானவர்களுக்கே சுவாசத்தை கொடுத்து வச்சிருக்கிறாரு, நமக்கு கொடுக்க மாட்டாரா? இன்னைக்கு சபை இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்குது. அதனுடைய விளைவு என்ன? காயினுடைய பட்டணம் இருக்கு. ஆனா உங்களுக்கு சொல்றேன், அது பலவீனமான பட்டணம். அது பலமான பட்டணம் கிடையாது. அந்த பட்டணம் விழும். அந்த பட்டணம் ஒரு நாள் காணாமல் போகும். அந்த பட்டணம் ஒரு நாள் இல்லாமல் பூமியில நோவாவின் ஜலப்பிரளய காலத்துல எல்லாம் அழிஞ்சு போச்சு. அதுல எது அழிஞ்சு போச்சு? காயின் பட்டணமும் அழிஞ்சு போச்சு. அதுல இருந்த கோட்டை கட்டை எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் ஓவர். ஆனா ஒன்னே ஒண்ணு நின்னுச்சு. என்ன தெரியுமா? கர்த்தர் சொல்லி நோவா உண்டாக்கின பேழை மாத்திரம் தண்ணிக்கு மேல பத்திரமா நின்னுச்சு. அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு கொடுத்த அழைப்புல நிக்கிறது பத்திரமா நிற்கும். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உனக்கு கொடுத்ததை ஆசீர்வதிப்பார். ஆனா அது கர்த்தர் சொல்லி கட்டினதாக இருக்கணும். கர்த்தர் சொல்லி கட்டின சபையா இருக்கணும். கர்த்தர் சொல்லி கட்டின ஆண்டவர் உங்களை வீடு கட்ட சொல்றாரா, அது உங்க இஷ்டம். கர்த்தருக்கும் உங்களுக்கும் உள்ளது. அப்படி கர்த்தர் சொல்றாரா செய்யுங்க, நான் வேணாம்னு சொல்லல. ஆனால் கர்த்தர் சொல்லணும், கர்த்தர் நடத்தணும். இப்போ நோவா போய் சொல்ல போறாரு, உலகமே தண்ணியில அழிய போகுது அப்படின்னு சொல்லி. அப்ப 4 பேர் கேள்வி கேட்பா, ஏன் நோவா உலகம் அழிய போகுது, சரி நீ எப்ப பேடை கட்டுற? நீ எதுக்கு கோட்டை கட்டுற? உனக்கு எதுக்கு இது இந்த வேலை? அதான் உலகம் அழிய போகுது இல்ல, போட் இல்லாம ஆண்டவர் உன்னை காப்பாற்ற மாட்டாரா? சில நேரத்துல கர்த்தருக்கு விரோதமா பேசுறவங்க இப்படியும் பேசுவாங்க. சில நேரத்துல சொல்லுவாங்க, இப்படியும் உலகத்தை வெறுத்துங்கிறாங்க, இவர் எதுக்கு சர்ச் கட்டுறாரு அப்படின்னு பாங்க. சில நேரத்துல கர்த்தர் நமக்கு அனுமதி கொடுக்கிறார் சில காரியங்களை செய்வதற்கு. ஆனா அது கர்த்தர் சொன்னதா இருக்கணும். அதான் முக்கியம். அது கர்த்தர் சொன்னதா இல்ல காயின் அவன் இஷ்டப்படி கட்டினதா? இதான் முதலாவது.